நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. வணக்கம். நீங்கள் ஆளி விதை, பிளாக்சீட், கிராம்பு, க்ளோவ், வைட்டமின் இ மாத்திரைகள், விட்டமின் இ கேப்சூல்ஸ் மற்றும் ரோஸ் வாட்டர் ஆகியவற்றை இந்த 4 பொருட்களும் பொதுவாக சரும பராமரிப்பு அல்லது முடி பராமரிப்பு தயாரிப்புகளில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக இவற்றை கொண்டு நீங்கள் உருவாக்கக்கூடிய சில பயன்கள் இங்கே. ஆளி விதை மற்றும் கிராம்பு கொண்ட முடி ஜெல் மாஸ்க். ஆளி விதைகளில் உள்ள சளி மியூசிலேஜ் போன்ற ஜெல் அமைப்பு கிராம்பின் நறுமணம் மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகளுடன் இணைந்து முடிக்கு ஒரு சிறந்த ஜெல்லை உருவாக்க உதவுகிறது. பயன்பாடு: முடிக்கு வலுவூட்ட, பளபளப்பை கூட்ட, பொடுகு தொல்லையை குறைக்க மற்றும் சுருள் முடியை கர்ல்ஸ் வரையறுக்க உதவுகிறது. வைட்டமின் இ மாத்திரை. இந்த ஜெல் அல்லது மாஸ்கில் வைட்டமின் இ எண்ணெயை சேர்ப்பது உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மற்றும் முடியின் வறட்சியை குறைக்கவும் உதவும். ரோஸ் வாட்டர். ஜெல்லை கலக்க பயன்படுத்தப்படும் நீருக்கு பதிலாகவோ அல்லது ஜெல் தயாரித்த பின் கடைசியாக சேர்ப்பதன் மூலமோ ஒரு புத்துணர்ச்சியூட்டும் நறுமணத்தையும் கூடுதல் ஈரப்பதத்தையும் சேர்க்கலாம். ஆளி விதை, வைட்டமின் இ மற்றும் ரோஸ் வாட்டர் ஃபேஸ் மாஸ்க். ஆளி விதை அரைத்தது. இது சருமத்தை மென்மையாக்கும் மற்றும் ஈரப்பதமாக்கும். வைட்டமின் இ சருமத்தின் கொலாஜன் உற்பத்தியை ஆதரிக்கிறது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. ரோஸ் வாட்டர் இது ஒரு டோனர் போல செயல்பட்டு சருமத்தின் pH சமநிலையை நிலைநிறுத்தவும் மற்றும் சருமத்தில் சிவத்தல், வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. கிராம்பு. பொதுவாக கிராம்பை முகத்தில் நேரடியாக பயன்படுத்துவது வலுவானதாக இருக்கலாம். ஆனால் மிகவும் குறைந்த அளவில் நீர்த்த எண்ணெயாக சேர்ப்பது முகப்பருவை எதிர்த்து போராட உதவும். சரும உணர்திறன் சோதனை அவசியம். இந்த 4 பொருட்களையும் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்தினால் அதற்கான சரியான செய்முறையையோ ரெசிபி அல்லது மேலும் தகவல்களையோ என்னால் வழங்க முடியும். நீங்கள் இதை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஜெல் அல்லது ஃபேஸ் மாஸ்க் செய்முறை கேட்கிறீர்களா? மாஸ்கிற்கு தேவையான ஆளி விதை ஜெல் தயாரிக்கும் முறையை மட்டும் இங்கே விரிவாக பார்க்கலாம். ஆளி விதை ஜெல் தயாரிக்கும் முறை. பிளாக்சீட் ஜெல் ரெசிபி. தேவையான பொருட்கள்: ஆளி விதை முழு விதைகள் 2 முதல் 4 தேக்கரண்டி. உங்கள் தேவைக்கேற்ப அளவை கூட்டிக்கொள்ளலாம். தண்ணீர் 1 கப், சுமார் 250 மில்லி. செய்முறை: 1. விதை மற்றும் நீர் சேர்ப்பு. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணீர் மற்றும் ஆளி விதைகளை சேர்க்கவும். 2. கொதிக்க வைத்தல். பாத்திரத்தை மிதமான தீயில் வைத்து கொதிக்க வைக்க தொடங்கவும். 3. கலக்குதல். கொதிக்கும் போது விதைகள் பாத்திரத்தின் அடியில் ஒட்டாமல் இருக்க அவ்வப்போது ஒரு கரண்டியால் மெதுவாக கலக்கவும். 4. ஜெல் பதம் அடைதல். சுமார் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு பிறகு தண்ணீர் கெட்டியாக தொடங்கி நுரைக்க ஆரம்பிக்கும். கலவை ஒரு முட்டை வெள்ளையை போன்ற வழுவழுப்பான லேசான ஜெல் போன்ற பதத்திற்கு வரும்போது அடுப்பை அணைக்கவும். அதிக நேரம் கொதிக்க விடாதீர்கள். அதிக நேரம் கொதிக்க வைத்தால் ஜெல் மிகவும் கெட்டியாகி வடிகட்டுவது கடினமாகிவிடும். 5. வடிகட்டுதல் முக்கியமான படி. கலவை சூடாக இருக்கும் போதே ஒரு மெல்லிய துணி, மஸ்லின் துணி அல்லது ஒரு பழைய நைலான் காலுறை கூட பயன்படுத்தலாம். அல்லது ஒரு சல்லடை மூலம் ஒரு கிண்ணத்தில் உடனடியாக வடிகட்டவும். ஆறிய பிறகு ஜெல் கெட்டியாகிவிடும். அப்போது வடிகட்ட முடியாது. துணியை பயன்படுத்தினால் விதைகளிலிருந்து மீதமுள்ள ஜெல்லை மெதுவாக பிழிந்து எடுக்கவும். 6. ஆறவிடுதல். வடிகட்டிய ஜெல்லை முழுவதுமாக ஆறவிடவும். ஆறிய பிறகு ஜெல் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். சேமிப்பு மற்றும் குறிப்புகள். சேமிப்பு: ஆளி விதை ஜெல்லை காற்று புகாத டப்பாவில் அடைத்து ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கவும். இது சுமார் 1 வாரம் வரை கெடாமல் இருக்கும். பயன்பாடு: முகச்சுருக்க மாஸ்கிற்கு நீங்கள் சொன்ன கிராம்பு, வைட்டமின் இ, ரோஸ் வாட்டர் போன்ற பிற பொருட்களை இந்த ஆளி விதை ஜெல் ஆறிய பிறகு சேர்த்து கலக்கவும். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.